ஒரு ரிப்ளையும் பண்ணலையே. என் மேல கோவமா இருப்பாளோ? தெரியாம சொல்லிட்டு நான் இப்பதான் கொஞ்சம் நல்லா பேசி எடுத்திருந்தா இனி பேசுவாளான்னு தெரியல. பேசாம கால் பண்ணி பாப்போம். கால் பண்ணி சாரி தெரியாம அனுப்பிட்டேன்னு சொல்லிடுவோம். கால் எடு சந்தியா ப்ளீஸ். என்ன இவன் கால் பண்ணியா? தெரியாம அன்பிளாக் பண்ணிட்டோம். எங்க அம்மா பக்கத்துல இருக்கும்போது இப்படி கால் பண்ணிர கூடாதே. ஆன் பண்ணிட்டு பேசிடுவோம். ஹலோ ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம். ஹலோ கேக்குதா? கேக்குது கேக்குது. என்ன லூசு சொல்லு. எதுக்கு இப்படி கால் பண்ணியா? மெசேஜ் பண்ணதே நான் ஹாய் சொன்னதுக்கு அப்புறம் தான் மெசேஜ் பண்ணனும் சொல்லிருக்கேன். உன்கிட்ட கால் பண்ணியா? எங்க அம்மா பக்கத்துல இருக்கும்போது இப்படி ஃபோன் பண்ணா யாருன்னு கேட்பாவ. என்னதுன்னு சொல்லணும். உனக்கு என்னதுன்னு சொல்ல தோணுது? எனக்கு நிறைய சொல்லணும் தான் தோணுது. அதெல்லாம் சொல்லவே முடியும். வெட்டி பூத்தி விடுவோம் மண்ணுக்குள்ள. ஹலோ சந்தியாமா லைன்ல இருக்கிறியா? லைன்ல தான் இருக்கேன். நீ என்ன சும்மா சும்மா சந்தியாமா சந்தியாமான்னு கூப்பிடாதனே. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏமா உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னா சொல்லி நான் இனி கூப்பிட மாட்டேன். அப்படி இல்ல, ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் அப்படி கூப்பிடாதன்னு சொல்லேன். இது என்ன புது கதையா இருக்குது? எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா அப்படி கூப்பிடுன்னு சொல்லுவாவ. நீ மட்டும் என்ன கூப்பிடாதன்னு சொல்லலாம்? அதெல்லாம் அப்படிதான். கூப்பிடாதன்னு சொன்னா கூப்பிடாத. ஏன் அப்படி சொல்லது பிடிச்சதுனால என்னைய ரொம்ப பிடிச்சிருமோன்னு பயப்படுதியோ? அதான் ஏற்கனவே எல்லாம் பிடிச்சாச்சே. என்னது சரியா கேக்கல? ஒண்ணுல. ஆமா நீ இப்ப எதுக்கு கால் பண்ண? தெரியாத மாதிரியே கேப்பால. மெசேஜ் பண்ணியிருந்தது பாக்கலையா? அதான் பாத்துருக்க மாதிரி ப்ளூ டிக் எல்லாம் காணிக்குது. என்ன மெசேஜ்? நான் இன்னும் பாக்கலையே. பொய் சொல்லாத சந்தியம்மா. அதுக்கு ரிப்ளை எதுவும் பண்ணல. அதுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணணும்னு எதிர்பார்க்க? நான் நிறைய எதிர்பார்க்க தான் செய்யேன். நீ உன் மனசுல உள்ளதை சொல்லு. என்ன சொல்லலாம் இருக்கா? இப்போதைக்கு என்கிட்ட பதில் இல்ல. பாத்துக்கலாம். பாத்துக்கலாம்னா? பாத்துக்கிடலாம் தான். சரி நான் வைக்கேன். என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அங்கதான் எங்க அம்மா இருக்காவ. போவதுக்கு லேட் ஆனா அதுக்கும் கேப்பாவ. இனி எப்பவுமே போன் பண்ணாத. போன் பண்ணா நம்பர் பிளாக்ல போட்டுருவேன். சரி நான் பண்ண மாட்டேன். நான் மெசேஜ் பண்ணதுக்கு நீ எந்த ரிப்ளையும் பண்ணலையா? அதான் என் மேல எதுவும் கோவமா இருக்கிறியோன்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு போன் பண்ணேன். கோவம்லாம் எதுவும் இல்லல. இல்லையே கோவம்லாம் எதுவும் இல்ல. நான் எதுக்கு கோவப்படணும்? நான் ஹாப்பியா தான் இருக்கேன். ஹாப்பியா இருக்காளா? இப்ப என்ன சொல்ல வரா? ஓகேன்னு சொல்லாம சொல்லியாலோ? ஹலோ போன் வைக்கட்டா? சரிம்மா சரி வச்சிரு. பாய். பாய். இப்படிலாம் இவன் கூட பேசுவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. எம்மா எடி வா. வந்துட்டேன். வாமக்கா இதுல இரு. யாமட்டி வரதுக்கு இவ்வளவு நேரம்? எம்மா சொன்ன உடனே ஓடி வர முடியும்? அதுக்கு பிறகு துணி மாத்தனே. துணி மாத்திட்டு அதனால கதவை சாத்திட்டு மெதுவா நடந்து வாரேன். கதவை சாத்திட்டே வந்தா எடி சாவி வச்சு பூட்டி சாவி எடுத்துட்டு வரலையோ? ஐயோ இல்லையம்மா. யாமட்டி இப்படி இருக்கா? இப்ப யார் அங்க வீட்டுக்கு வருவா? தங்கச்சி வரதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்குவே. பூட்டி சாவி கொண்டு வந்திருக்க வேண்டியதுனடி. எம்மா மறந்து வந்துட்டேன். மறந்து வருவா நீ? என்ன யோசனையில இருக்கா? ஒரே சிரிப்பா இருக்கு மூஞ்சலாம். என்ன பிரகாசமா இருக்குவே. எம்மா சிரிக்க கூடாதா? லட்சுமி அத்தை வீட்டுக்கு வந்திருக்கேன். அதான் ஹாப்பியா இருக்கேன். அப்படியா? அப்படிலாம் தெரியலையேடி. வேற எதுவும் சிரிக்க மாதிரி இருக்குவே. போங்கம்மா ஒண்ணு இல்ல. நான் ஒண்ணும் சிரிக்கல. ஏக்க சிரிச்சாலும் தப்பாக்க? அப்படி இல்ல லட்சுமியோ. நம்ம பிள்ளையிலே நம்ம சின்ன வயசுல இருந்தே வழக்கம் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதுவும் மூஞ்ச பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம்ல. ஒரு மாதிரி ஏதோ வெக்கப்பட்டு சிரிக்க மாதிரி சிரிச்சிட்டு இருந்தா அதான் கேட்டேன். சும்மா சிரிச்சிருப்பாக்க விடுங்க. பூ மாதிரியே பார்க்க வந்து சந்தோஷத்துல சிரிச்சிருப்பா.
ஏக்க வீட்டுக்கு வந்துட்டேங்க. அப்படியேம்மா வந்துட்டியோ? வந்தா ஒரு வார்த்தை சொல்லலாம்லாட்டி. போயிட்டு வந்துட்டால இல்லையோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏக்க நீங்க ஹோட்டல்ல இருப்பீல்ல, உங்களை போட்டு டிஸ்டர்ப் பண்ணாண்டான்ட்டு தான் போன் பண்ணல. என்ன வெயில் பத்தியலாக்க, இந்த வெயிலுக்குள்ள போயிட்டு வரதுக்குள்ள எனக்குலாம் தலை சுத்தி மாதிரி ஆயிட்டு. அதான் வந்த உடனே படுத்துட்டேன். அப்படியேமாக்கா சாப்பிட்டியா மத்தியானம்? இப்ப நாங்க சாப்பிட்டே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சொத்தால சாப்பிட்டுட்டு தான் அந்தால அப்படி மூடி வச்சுட்டேன். சாப்பிட முடியல பத்துடுங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் இங்க லட்சுமி வீட்ல தான் இருக்கேன் பத்துக்க. இன்னைக்கு ஹோட்டலுக்கு போவாவல பத்துக்க. அந்த பிள்ளைகளை பாத்துக்கிட்டு சொல்லியாச்சு. ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தனா அதே மத்தியானம் 1 மணி மேல ஆயிட்டு. அந்தால இப்ப லட்சுமி வீட்டுக்கு வந்தனா அப்படியே இருந்துட்டு இருக்கோம். அப்படியே இங்க வாரியலா? வாரமாக்கா, அதுக்கு தான் கேட்டேன் பத்துக்க. இப்ப வாரனே வச்சறேன். சரிக்கா. என்னக்க சொல்லியா? வாங்கன்னு சொல்லலாம். ஆமா பத்துக்கம்மா. போவோமா வாரியா? வாரேங்க. பூமாரி. என்னம்மா? போய் கொஞ்சம் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா மக்களே. ஒரு 1 லிட்டர் பாட்டில்ல வர மாதிரி இந்த தர்பூசணி பழத்தை ஜூஸ் போட்டு அரைச்சு எடுத்துட்டு வானே. சரிம்மா. எடி நான் வாரேன். வாங்கங்க. எடி நீ பழத்தை வெட்டி அதில இருந்து கொட்டையெல்லாம் எடுத்து கொடு. அவ ஜூஸ் போடட்டுனே. சரிம்மா. அவ என்ன இப்படி ஓடி வாரா? ஏன் மச்சான்? ஏப்பா இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். லைக் கொஞ்சம் கீழே இறங்கல. இறங்க மாப்ள. ஒரு சந்தோஷத்துல மேல துள்ளிட்டேன். சாரி. என்ன ஓகே சொல்லிட்டாலோ? ஓகேலாம் சொல்லல, ஆனாலும் சொன்ன மாதிரிதான். என்ன மாப்ள சொல்லா? பேசுனியா? ஆமா மெசேஜ் பண்ணீங்களா? நான் கன்வே பண்ணிட்டேன் பத்துக்க. அவ அதுக்கு ஓகேன்னு சொல்லல, பிறகு பாப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆனா நான் கூப்பிட்டதெல்லாம் அவளுக்கு பிடிச்சிருக்கோம் பத்துக்க. சூப்பர்ல, ஜாலிதான். இனி ஒரே மஜாதான். போன்ல கடல தான். இனி எங்களெல்லாம் கண்டுக்கிட மாட்டியே. எடை சும்மா இரு, அப்படிலாம் கிடையாது. இனிலாம் போன் பண்ணக்கூடாது, போன் பண்ணா பிளாக் பண்ணி விட்டுருவேன்னு சொல்லியிருக்கா. ஏன்னா அவங்க அம்மா மாதிரி பாத்துருவாவில்ல, அதுக்கு பயப்படியா? மெசேஜும் அவ ஹாய்னு அனுப்புனாதான் அனுப்பணுமா? பாரு எவ்வளவு ரூல்ஸ்னு. சூப்பர். எல்லாம் எத்தனை நாளைக்குன்னு பாப்போம். அவளுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கும்ல, பேச ஆரம்பிச்சிருவா. பேசணும் பாப்போம். இவ்வளவு அவ சொன்னதே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அப்படியே வானத்துல சிறகடிச்சு பறந்துட்டு இருக்கேன். லவ் ஃபீலிங் மாப்பிளைக்கு ஸ்டார்ட் ஆயாச்சு. அதெல்லாம் இந்தியே ஸ்டார்ட் ஆயிட்டு. ஆனாலும் ஒன் சைடா பாத்துட்டு இருக்கதோட இப்ப பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ போன்ல ஹலோன்னு கேட்டது எனக்கு எப்படி இருந்து தெரியுமா? இதெல்லாம் ஒரு மெமரிஸ்ல மறக்கவே முடியாது. கூட சேர்ந்து ஒன்னா சுத்தியதை விட இப்படிப்பட்ட லவ் தான் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுங்க பேசியும் பேசாம பாத்தும் பார்க்காம ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல. இப்படியா கொஞ்ச நாள் போனாலும் பரவாயில்ல. கொஞ்ச நாள் போனா பரவாயில்லதான். கடைசி வரை இப்படி பெயரப்படாது பாத்துக்க. பாத்து பார்க்காம பேசாம இருந்துட்டு வேற வேணாவது பாத்து வீட்டுல முடிச்சு வச்சிட போறாவ. அதுக்கெல்லாம் விட மாட்டேன். எப்படியாது அது அம்மா அப்பா காலையாவது விழுந்து என்னனையாவது கல்யாணம் பண்ணிடணும்ல. அவ்வளவு பிடிச்சிருக்கு பத்துக்கு எனக்கு அவளை. அவளுக்கு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ல இருந்து அவ பேசிய விதம் ஒவ்வொன்னும் பிடிச்சிருக்குது. இப்படியும் விட்டுற மாட்டேன் மாப்ள. இல்லை உங்க அக்காக்கு இந்த விஷயம் தெரியுங்களா? ஃபயர்ஸ் ஒர்க்கா சொன்னால. ஆமா, ஆனா அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டேன். நானும் பெருசா கண்டுக்கிடல. என்கிட்ட வந்து கேட்டாளா, நான் எதுவுமே சொல்லாதனால அவ அதுக்கப்புறம் ஒன்னும் ஸ்டெப் எடுக்கல. வீட்டுல சொல்லல. சும்மா எப்படி மாப்பிள்ள சொல்ல முடியும்? அவளுக்கும் ஓகே ஆகி நாங்க 2 பேரும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 2-3 வருஷம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் வீட்டுல பேசலாம். முதல்ல போய் நான் எப்படி சொல்ல முடியும்? அதுவும் சரிதான். எஸ் மேம். ஓகே மேம். டே வாங்க போலாம். லே மச்சான் ஆளே மாறிட்டியல. மேம் சொன்ன அவையில எதிர்த்து கொஸ்டின் கேப்பா. ஃபர்ஸ்ட் டைம் ஓகேங்க. லை வாங்கல, மேம்க்கு மரியாதை கொடுங்க. மேம் சொன்னா கேட்கணும்ல. டேய் உள்ள போங்கடா. ஆக்கா சொன்ன உடனே கேக்குறா. தேங்க் யூ மேம். பாரா இங்க இருந்துட்டு இவ்ளோ மீறி நம்ம குடிச்சிரோமா? நல்லா ஜில்லுன்னு இருக்குவே. இத குடிச்சிட்டு வரட்டா? ஆட்டுக்கு நானே வாரேன். எம்மன்னங்க போதுமா? இன்னும் கொஞ்சம் மீறி இருக்குமே. இன்னொரு பாட்டில ஊத்துட்டா? ஒரு பாட்டில் போதா நினைக்குமதுங்க. ஆமாம்மா, அத நீங்க குடிங்க. அவ அவளத்தையும் குடிச்சிட மாட்டா. சரி மன்னங்க. சரி நாங்க 2 பேரும் போய் பாத்துட்டு வரோம். வீட்டுக்குள்ள இருந்துக்கிடுங்கன்னு. அம்மா ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள வந்துரும் மதுங்க. வந்து உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு மக்களே. சரிம்மா. பேசி எடுத்துட்டு இருங்க. பூமாரி வீட்டை மட்டும் தூத்து போட்டுருந்த மக்களே. சரிம்மா. பாத்தியாடி சொன்ன உடனே சரிமோன்னு கேட்கும் அந்த பிள்ளை. நீ என்னைக்காவது மறுவார்த்தை பேசாம இப்படி உடனே சொல்லி வச்சு கேட்டிருக்கிறியாடி? 10 நேரம் கடந்து அலறணும். அப்பதான் ஒரு வேலையை செய்வா. அந்த பிள்ளைய மாதிரி நடந்துக்க பழகுட்டி. அவ கூட தானே இருக்கா. ஆனாலும் அந்த அறிவு வர மாட்டேங்க. எல்லாம் ஒன்னாலதான் நான் ஏச்சு வாங்கிட்டு இருக்கேன். நீ உங்க அம்மா சொன்ன உடனே கேட்க செய்ய முடியாதுன்னு சொல்ல வேண்டியதுனே. நீ கீழ்படியாத மட்டும் இல்லாம அந்த பிள்ளைங்கள சொல்லி வச்சு கேட்கக்கூடாம ஆக்கிட்டு இருக்கா.
போன் எடுத்து பாப்பா ஏதாவது மெசேஜ் பண்ணிருக்கா நானு. எதுவும் பண்ணல. நம்ம தானே பண்ண வேண்டாம்னு சொன்னோம். மாதிரி நானே பாத்துட்டு இருக்கேன். இப்படி ஹாய் அனுப்புனா இப்படி உடனே மெசேஜ் பண்ணிடுவான். சரி இப்ப என்னத்த பேச? கொண்டா பூமாரி. என்னங்க ஒரே சிரிப்பா இருக்கு மூஞ்சலாம். அப்படியே தெரியவா மூஞ்சலாம்? ஆமா தெரியாமே இருக்கும். எப்ப பொண்ணே பாக்கும்போது எனக்கு வித்தியாசமா இருக்கு. வரும்போதே அப்படிதான் இருந்துச்சு. அதான் அத்தை கேட்டாவ. நானும் நோட் பண்ணி உன்னியே. என்ன விஷயங்க? பூமாரி ஒரு ஹாப்பியான விஷயம் நடந்து பத்துக்க. என்னது என்கிட்ட சொல்லுவியா? சொல்லியே. ஆனா என் தங்கச்சிட்ட மட்டும் நீ சொல்லிர கூடாதுன்னு. சொல்ல மாட்டேன். என்னை ஒருத்தே ஃபாலோ பண்ணிட்டு வந்தான் தெரியுமா? என் தங்கச்சி கூட ஒரு நாள் உன்கிட்ட காமிச்சு தந்தாள. ஆமா அந்த அண்ணே வெள்ளையா வளர்த்தியா இருப்பாவல. அந்த அண்ணே தான். அவகிட்ட பேசுனீல? அவங்க காலேஜுக்கு தான் இன்னைக்கு போனே பத்துக்க. காலேஜ்ல வச்சு கொஞ்சம் சண்டை ஆயிட்டு அதுக்கப்புறம் நல்லா பேசிட்டோம். திரும்ப ஒரு இம்பார்ட்டன்டா விஷயம் சொல்லணும்னு சொன்னானா. முந்தியே நம்பர் இருந்துச்சு. ஆனா பிளாக்ல போட்டு வச்சிருந்தேனா மெசேஜ் இதுவரை பண்ணதே இல்ல. ஒருக்கா கிறிஸ்மஸ்க்கு மட்டும் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஏதோ அனுப்புனேன். அதுக்கப்புறம் நாங்க பேசினதே இல்ல பத்துக்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசணும் டி. இப்போ வீட்டுக்கு வந்த பிறகு மெசேஜ் பண்ணேன். என்ன அந்த இம்பார்ட்டன்டான விஷயம் கேட்டனா? என்ன சொன்னவ? ஐ லவ் யூ சொன்னாம் டி. அப்படியே கே? ஆமா. முந்தியே எனக்கு அது தெரியும். ஆனாலும் அந்த வேர்ட பார்த்தோன்னே எனக்கு அப்படி ஒரு மாதிரி ஆயிட்டு பத்துக்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? ஒண்ணு சொல்லல பூமாரி. திரும்ப கால் பண்ணாமத்துக்கு உங்க வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அப்போ பேசுனேன். தரவு பாப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லிருக்கேன் பத்துக்க. ஒரே ஜாலிதான். சும்மா இருடி. எனக்கு ரெண்டு மனசா இருக்கு பூமாரி. உனக்கு ராணியத்தை பத்தி தெரியாது ஒண்ணும் கிடையாது. எப்படி எங்க அம்மா ஒத்துக்கிடுவாங்களா? இது சொன்னாவிய என்ன சொல்லுவாவ? எனக்கு பிடிச்சிருக்கு பத்துக்க. ஆனா வீட்டுக்காண்டி தான் யோசிக்கேன். ஏக்க நல்ல ஒரு வேலைக்கு போ. ஒரு 2 வருஷம் இத பத்தி எதுவும் யோசிக்காத. அதுக்கு பிறகு பாத்துக்கிடுவோங்க. திரும்ப உனக்கு இதே மாதிரி ஃபீல் இருந்துச்சுனா ஓகேக்க. அதுக்கு பிறகு வீட்ல பேசிக்கிடலாம். இப்ப பேசிட்டு சரியா இருக்காது. மாதிரி கோவத்துல வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் கொடுத்துருவாவ. கரெக்ட்டா சொல்லிட்டு வேற இருக்காவல ராணியத்தை. படிச்சு முடிச்ச உடனே கட்டி கொடுக்கணும்னு. இந்த விஷயம் இப்ப தெரிஞ்சிச்சுனா மாதிரி உடனே இது பண்ணிடுவாவ. நீ அதனால வீட்ல இப்ப எதுவும் சொல்லணும்னு யோசிக்காதே. ஆமா அதான் கரெக்ட் பூமாரி. வாட்டி இப்ப சொன்ன பிறகு எனக்கு மனசு ரிலாக்ஸா இருக்கு பத்துக்க. நீ என் தங்கச்சிட்ட மட்டும் சொல்லிராத பூமாரி. திடீர்னு என்னைக்காவது ஒரு சண்டை படும்போது நான் வீட்ல சொல்லிடுவேன்னு மிரட்டுவா பத்துக்க. மாறி சொல்லிட்டானா அவ்வளவுதான். சரி நீ